Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Oats for weight loss, myth or fact. இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் porridge எடுத்துக்கிறோம், ஓட்ஸ் தோசை எடுத்துக்கிறோம், ஓவர்நைட் ஓட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ல வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறோம். பட் இது நிஜமாவே வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோட ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசிஏ சயின்டிஃபிக் அவினா சட்டிவா அண்ட் காமன் நேம் வந்து ஓட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸில் 4 டைப் இருக்குது மொத்தம். ஓல்டு ஃபேஷன் ஓட்ஸ் அப்படிங்கிறது, இதுக்கு ரோல்டு ஓட்ஸ்னு இன்னொரு பேர். ரோல்டு ஓட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஓட்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ரோல்டு ஃபார்மில் வந்து கொடுக்கறது தான் அந்த ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம ஓவர் நைட் ஓட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் இது வாட்டர் பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடியது, அதிக அளவில் அப்சர்வ் பண்ணும். இதோட குக்கிங் டைம் வந்து 5 minutes. அடுத்து ஸ்டீல் கட் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்காட்டிஷ் ஆர் ஐரிஷ் ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம். மெயினாக பிளட் சுகர் பேலன்சஸாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த ஓட்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதோட குக்கிங் டைம் 10 to 20 minutes. இன்ஸ்டன்ட் ஆர் குயிக் ஓட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மற்ற எல்லா ஓட்ஸை விட இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அதாவது 1 to 3 minutes தான். பட் என்ன பிரச்சனைனா இதுக்கு மேக்ஸிமம் வந்து சுகர் போட்டு தான் நமக்கு கிடைக்கும் இந்த இன்ஸ்டன்ட் ஆர் குயிக் ஓட்ஸ். அடுத்தது ஓட் ஃப்ளோ. இப்போ நான் வந்து ஓட்ஸ் பிஸ்கெட் சாப்பிட்றேன், அது வந்து ஒரு பேக்கரி ஐட்டம் தான். கண்டிப்பாக அந்த ஓட்ஸ் ஃப்ளோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகர் கம்மியாகும்னா கிடையாது, அதுக்கு பதிலாக ஈஸியாக ஸ்பைக் பண்ணும் நம்மளோட பிளட் சுகர் வேல்யூஸை. ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து ஓட்ஸ் பீட்டா குளுக்கன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் ரிசல்ட்ஸ் வந்து மேபி இண்டிவிஜுவலை பொறுத்து, அவங்களோட ரெஸ்பான்ஸ், பாடியோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து மேபி 1-2 பேருக்கு மாறலாம். பட் மேஜராக நம்ம வந்து ஸ்டடீஸில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஓட்ஸ் பீட்டா குளுக்கன் எடுத்துக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு வெயிட் சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெயிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் HDL, LDL, குளுக்கோஸ், இன்சுலின் வேல்யூ இது எல்லாமே எடுத்திருக்காங்க. அப்போ எடுத்து கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது, மற்ற குரூப்ஸ் எல்லாத்துக்கும், மற்ற வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும். ஆனால் வெயிட்டுக்கு பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க 3 குரூப்பாக பிரித்து. ஸோ கண்ட்ரோல், கான்ஃப்ளெக்ஸ், ஓட்ஸ் போரிஷ்னு 3 குரூப். எல்லாத்துலேயும் 6 மேல் 6 ஃபீமேல் இருந்தாங்க. கண்ட்ரோல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாதா அவங்களோட ரொட்டீன் டயட்லேயே வந்து அவங்களுக்கு அந்த போர்ஷன் கண்ட்ரோல் வச்சு இல்லை அந்த அவங்க சாப்பிட்ற ஃபுட்டே வேறு ஃபார்மில் மாடிஃபை பண்ணி சாப்பிட சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரீ டயட்டில் 96.9, போஸ்ட் டயட்டில் 95.7 அண்ட் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா -1.2. அப்போ கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டவங்களுக்கு என்ன வெயிட் சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க ப்ரீ டயட்டில் போஸ்ட் டயட்டு கம்பேர் பண்ணும்போது அவங்களோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா -0.1 தான். ஸோ பெருசாக எந்த ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸும் நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா பாயிண்டில் தான் இருக்குது. அப்போ ஓட்ஸ் போரிட்ஜாக எடுத்துக்கும் போது அவங்களோட வெயிட் சேஞ்சஸ் வந்து எந்தளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ டயட்டில் போஸ்ட் டயட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சேஞ்சஸ் வந்து மைனஸ்லேயே போல் 0.3 தான். அதாவது 0.3 kg 0.3 வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் பார்க்கும்போது ஓட்ஸ் போரிட்ஜ் தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மற்ற கண்ட்ரோலில் கூட நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓட்ஸ்னால வெயிட் லாஸ் ஆகுமான்னு யோசிங்க. சரி, அப்போ ஓட்ஸ்னால இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, நிறைய வந்து ஓவர் நைட் ஓட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா நமக்கு என்ன ரீசன் ஓட்ஸ் ஏன் எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா, அதில் இருக்கிற பீட்டா குளுக்கன் ஃபைபர் வந்து ஈஸியாக வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஓட்ஸை குக் பண்ணிங்கன்னா ஒரு கூழ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் ஆஃப் ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரி, அந்த வால்யூம் ஆஃப் ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டைட்டி ஃபீல் கிடைக்கும். அதாவது வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் கிடைக்கும். டைஜஷன் வந்து ஸ்லோ ஆகும். நம்மளோட அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆகிடும். ஸோ அந்த ரீசனுக்காக ஓட்ஸஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பீட்டா குளுக்கன் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபர்மெண்ட் ஆகி என்ன ஆகுனா நமக்கு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்மளோட அப்பிடைட் ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சட்டைட்டி அண்ட் அப்பிடைட் ரெண்டுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து ஓரளவு நம்மளோட பசியை தள்ளி போட முடியும். ரொம்ப நேரம் பசி இருக்காது, சீக்கிரம் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லாகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறதுனால நிறைய பேர் ஓட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆல் டுகெதராக வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா, நம்ம நிறைய வந்து கண்ட்ரோல்டு ட்ரையல்ஸ் வந்து நம்ம செவரல் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் எடுத்து பார்க்கும்போது பீட்டா குளுக்கன் ஓட் ஃபைபர் எடுத்துக்கும் போது நமக்கு சட்டைட்டி ஃபீல், வயிறு ஃபுல்லாகிற ஃபீல் கிடைக்குது. பட் அந்த ஒரு ரீசன்னால தான் அந்த சட்டைட்டி ஃபீலுக்காக நம்ம நிறைய சாப்பிட்றோம், இல்லை அதை நம்ம எடுத்துக்கிறோன்னா அதனால நமக்கு பெருசாக வெயிட் லாஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நமக்கு வந்து ஓரளவு சுகர் கண்ட்ரோல், நம்ம அந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் பார்த்தோம், ஓரளவு சுகர் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும்.
ஆனால் நீங்கள் ஒரு ப்ராப்பர் டயட் இல்லாமல் வெறும்னே ஓட்ஸ் டெய்லி காலையில் நான் ஓட்ஸே தான் சாப்பிடுவேன், நான் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஓட்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக சாப்பிடுவாங்க பசிக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல் மதியம் வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் மதியமும் நைட்டும் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ வெயிட் லாஸில் எந்த டயட்டும் இருக்காது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டாங்க, எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஓட்ஸை மட்டும் சாப்பிட்டு நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. உங்களுக்கு அந்த பீட்டா குளுக்கன் ஃபைபர் என்ன ஆகும்னா ஜஸ்ட் உங்களுக்கு வயிறு ஃபுல்லான ஃபீல் கிடைக்கும். பட் அதுலேயும் குவான்டிட்டி இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் பொறுத்து மாறும். இப்போ அவங்க ஓட்ஸ் சாப்பிட்டாங்க வெயிட் லாஸ் ஆகிட்டாங்கன்னா நானும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகிடுங்கிறது இதில் பாசிபிள் கிடையாது. அதுதான் நம்ம இன்றைக்கி இருந்த ஸ்டடீஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.